வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நான் லாஸ்டா இந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப ஹிட் ஆனது வந்து மனம் நினைத்தால் பேய் மட்டுமல்ல நோயும் உருவாகும் அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுலதான் அது மூலமா தான் இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கதையும் எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துல ஒதுக்கி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது கத்துக்கணுங்கிற ஆசை ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே அது இருக்கும் தான். ஆனாலும் நம்மளோட இந்த வேகமான நேரத்துல அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்குவோம். அதையும் தாண்டி நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒரு இன்ட்ரோ யாரு எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன்றத சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 82 பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு குடும்பமா உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ பேசுறதுக்கான இடமா, எந்த இடத்துலயும் ஃபோர்ஸ் இல்ல, எந்த இடத்துலயும் தப்புங்கிறது இங்க எதுவும் இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறதுக்கான ஒரு இடமா இது இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணுங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் பார்ப்போம், எல்லாத்தையும் கனெக்ட் ஆகும், ஸ்லோவா ஒவ்வொரு பிரச்சனையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா ஜெஃப்னா. நான் சில்ட்ரன்ல ஒர்க் பண்றேன். ஓகே. கவுன்சிலரா ஒர்க் பண்றேன். அப்ப மதர்ஸ் சில்ட்ரன் அவங்களுக்கான பிரச்சனைகள் செய்யக்குள்ள எனக்கு இந்த செஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் அதை செலக்ட் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சில்ட்ரன் அதெல்லாம் கரெக்ட், விமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் வந்து மென்டல் ஹெல்த். நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா மென்டல் ஹெல்த். ஆனா மென்டல் ஹெல்த்ல இருந்து அதோட கனெக்டடான விஷயங்கள் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பிளஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? ஹெல்த், லைஃப் ஸ்டைல்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கறது சார்ந்து, பிளஸ் வந்து ஹெல்த், கம்ப்ளீட்டா ஹெல்த், அதாவது நம்மளோட உடல் சார்ந்து எந்த நோயுமே இல்லைங்கிறத அததான் நான் நிறைய ஆர்டிகிளா உங்களுக்கு நான் அதுல போட்டிருந்தேன். அததான் நம்ம டெக்னிக்கா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணி உங்ககிட்ட சேஞ்சஸ் பார்க்கலாம். நீங்க உங்களுக்குள்ள ஒரு உடல் ரீதியா மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க இந்த செஷன்ஸ் மூலமா. ஓகேங்களா? சோ வேற யாராவது எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? மேம், எனக்கு அந்த மலச்சிக்கல் வருது அடிக்கடி, அது மனசு காரணமா நீங்க சொன்னீங்களே. அப்புறம் ரீசெண்டா எங்க தங்கச்சி ஒருத்தவங்க திடீர்னு சாப்பிட முடியாம போயிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு மைண்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டினா, அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல்ல காட்டினா அவங்க மனசு தான் காரணம் அதனால அப்படின்னாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம் ஒரு வாரம். அப்புறம் கடைசி வரைக்கும் சாப்பிட முடியாமலே இருந்து இறந்துட்டாங்க. மனசு சரியில்லாம ஆயிடுச்சு. மெகர் மேடம் கிட்ட வந்திருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். நாங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட போயிட்டு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங், பல பிரச்சனை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேம்மா. சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றீங்க இல்லைங்களா? உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல ரிலாக்ஸா வச்சுக்கீங்க, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களோட மனசு எப்படி இருக்கும், எங்க கோவப்படுவீங்க, அதை சொல்லுங்க. நான் வந்து ஒரு நெய்வேலியில ஒரு அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் வீடு இப்ப குவார்டர்ஸ்ல இருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அது மாதிரி சில கவலைகள்லாம் இருக்குது. அதாவது நீங்க தெளிவா சொல்றீங்க இல்லையா? அதாவது ஒரு இந்த இடத்துல வீடு இருக்கு, வீடை ஷிஃப்ட் பண்ணோம், நம்ம ஒரு அதிகாரியா இருந்தோம், இப்ப மாத்தணும். அப்ப அந்த இடத்துல ஒரு கவலை இருக்கு. என்ன கவலைன்னா இதெல்லாம் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வருது. சோ இந்த இடத்துல கவலையை மட்டும்தான்
தான் நம்ம பிரேக் பண்ணுவோம். கவலை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வீடு மாத்துறது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அடுத்த வாழ்க்கை ரிட்டைர்மெண்ட்ல இருந்து நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்தை ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அந்த கவலைங்கிறது இப்ப நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கவலை தான் நம்மளுக்கு அடுத்த பிரச்சனையை உருவாக்குது. அப்ப இங்க என்னன்னா, நான் காலையில நீங்க மனசுக்கள் பத்தி பேசியிருந்தீங்க. அந்த மன இறுக்கம், கோபம், சில உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் தான் அந்த மனசிக்கலுக்கு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? சோ அப்ப அதையும் எப்படி சரி பண்றது? ஓகே, இதெல்லாம் எப்படி சரி பண்றது? இதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். மென்டல் ஹெல்த் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதை தான் நீங்க ஓகே, நீங்க சொன்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வேற யாராவது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேம் வணக்கம் மேம். வணக்கங்க. நான் சேலம் பேசுறேன். சேலத்துல பேசுறேன் மேம். என் பேரு உமா. ஆமாங்க மேம். சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துக்கிறப்பங்க மேம் இல்ல ஏதாவது விழுந்திருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துருங்க மேம். சாப்பாடு எடுத்துக்கும் போது என்ன தாட் வருதுங்க? ஏதாவது விழுந்திருக்குமோ, சமைக்கிறப்ப ஏதாவது பூச்சி விழுந்திருக்குமோ, ஏதோ ஒண்ணு விழுந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அது பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிடுவேன். ஆனா ஒரு பய உணர்வோடய அந்த சாப்பாடை நான் சாப்பிடுவேன். இது ரொம்ப நாளாவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேம். அது சாப்பிட்ட உடனே எனக்கு மயக்கம் வந்துருமா, வாமிட் வருமா அப்படின்னு அந்த கற்பனையிலேயே சாப்பிடுவேன். ஆனா சாப்பிடாத விடுறது இல்ல, சாப்பிடுவேன். ஆனா அந்த தாட் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அது எதனாலங்க மேம்? அதனாலதான் இதுக்கான தீர்வு கண்டிப்பா மேம். நான் தான் பேசிட்டு இருந்தேன் நாமக்கல்ல இருந்து. ஸோ குழந்தை 2 மாச குழந்தை இருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா ஒரு பயத்திலேயே இருக்க மாதிரி இருக்குது நாள் ஃபுல்லா. என்ன ஓட்டத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரு லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. திரும்ப 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 மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால குழந்தைய ஃபோக்கஸ் பண்ண முடியல, டே டு டே ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியல. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து தெரபிஸ்ட் கான்செப்ட் ஓசிடி அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து என்னன்னா ஏதோ இந்த லூப்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லைஃபே வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குங்களா? ஓகே, நீங்க அந்த 2 மாசம் குழந்தை இருக்கு, இப்ப பயம் இருக்கு அப்படின்றீங்களே, எதை பத்தி பயம் வருது? எதனால உங்களுக்கு பயம் வருது? ஓகே, லாங் ரன்ல குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமோ, ஏதாச்சும் நோய் வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து குழந்தைய பார்க்கும்போது தான் தோணுச்சு. ஹெல்த் ரிலேட்டட்ல மட்டும்தான்? ஆமா. ஓகே, அது முன்னாடி அது சார்ந்தது ஏதாவது பயம் இருக்குங்களா உங்களுக்கு? நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்திருக்கா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, இது பிரெக்னெண்டா இருந்ததுலேருந்தே ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது தெரியாம ஒரு எக்ஸ்ட்ரா ரூம்குள்ள போயிட்டேன். பட் டாக்டர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப பெருசாயிடுச்சு. சோ குழந்தைய பாத்துக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சரி போனா, இதுக்கான சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு. நம்ம இது எல்லாத்தோட பிரச்சனையும் கேட்டுருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்றேன். நன்றி. ஹலோ, நான் மீரா பேசுறேன். ஐ அம் ஃப்ரம் புனே. ஓகே, எனக்கு வந்து எங்களுடைய ஹெரிடிட்டில எல்லாருக்குமே சுகர். ஸோ அதனால எல்லாருமே வந்து கோமால போய் இறந்து போயிட்டாங்க. மதர் சைடு, ஃபாதர் சைடு எல்லாருமே நேச்சுரல் டெத். ஸோ எனக்கு வந்து அது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தது. ஸோ நான் எங்க அம்மா கூடயே ஒரு 28 இயர்ஸ் இருந்த போது அவங்களுக்கு சுகர் இருந்தது. அவங்களை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய சுகர், அவங்களுக்கு 30 வயசுல வந்தது, நான் 48 வயசு வரைக்கும் என்னுடைய சுகர் நான் தள்ளி போட்டேன். எனக்கு 48ல வந்தது. சோ இப்ப வந்து எதை சாப்பிட்டாலும், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, அது சாப்பிடாத, எதுவுமே சாப்பிடாதுன்றாங்க. சோ அதனால சாப்பிடாம இருந்து ஹெல்த் ரொம்ப வீக் ஆயிருக்கு. திருப்பி வந்து எதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செய்யற மாதிரி எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். சோ இப்பதான் கொஞ்ச நாளா வந்து அந்த மாதிரி நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்கன்றது வந்து தெரியுது. அத வந்து
பிசிக்கல் தெரிஞ்சாலும் மென்டலி என்னால வந்து அதை மனசுக்குள்ளார ஏத்துக்க முடியல. அவங்க ஏன் செய்ய மாட்டேன்றாங்க, செஞ்சா என்ன நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து வந்துட்டே இருக்குது. தேர்டு வந்து நான் ரொம்ப காமா இருக்கணும், ஈவன் டிவி சத்தம் கூட ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கு எனக்கு. ரொம்ப சத்தம் கேட்டா ரொம்ப கோபம் வருது. நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சவுண்ட் கேட்டா ரொம்ப கோபம் வருது. இந்த அபார்ட்மெண்ட்ல பிள்ளைங்க விளையாடினாலோ இல்ல ரொம்ப இந்த மியூசிக் எல்லாம் போட்டாலோ ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கோபம் வந்துருது. இந்த 3 ப்ராப்ளம் எனக்கு இதை எப்படி சால்வ் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் டாக்டர் கிட்ட போனா அவங்க எனக்கு தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. சோ ஐ டோன்ட் லைக் இட். நான் ஒரு நாள் கூட அந்த மாத்திரை எடுக்கல. என்னுடைய ஃப்ரெண்டு மெடிக்கல் லைன்ல இருக்கிறதுனால இந்த மாத்திரை எடுத்தீங்கன்னா நீ அடிக்ட் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. அதனால நான் அந்த மாத்திரையே எடுக்கல. பிகாஸ் என்னுடைய ஸ்லீப்பிங் டைம் வந்து ஒன்லி 4 hours தான் பர் டே. இதுதான் பிரச்சனை. ஓகேங்க, நீங்க மீரா உங்களோட கேள்வி புரிஞ்சுது. இந்த 3 பிரச்சனையும் கண்டிப்பா சரியாகும். எப்போனா இந்த 10 நாளைக்கு. ஓகேங்களா? இந்த 10 நாள் நீங்க கண்டினியூஸா வாங்க. நான் சொல்ற டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க இந்த 3 பிரச்சனைல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஷூர், தேங்க் யூ. மாத்திரையும் தேவையில்லை. இது எல்லாமே நம்ம சொல்றது மனசு மூலியமா. ஓகே, எனக்கு மெடிசனே வேண்டாம். நான் ஐ டோன்ட் லைக் டு டேக் மெடிசன். ஆனா சுகருக்கு நான் மெடிசன் எடுக்கிறேன். இப்ப நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். சோ என்னால கண்டினியூஸா எல்லாம் நிறைய மாத்திரைகள் வந்து சாப்பிட முடியாது. நான் சாப்பிடவும் விரும்பல. மாத்திரைகளுடைய உலகத்துக்குள்ள நான் போக விரும்பல. ரொம்ப சந்தோஷம். மாத்திரைங்கிறது இப்ப நமக்கு தேவையில்லை. அது எக்ஸ்டர்னலான ஒரு கெமிக்கல். நம்ம சொல்ல வர்றது நம்மளோட மூளையில ஒரு கெமிக்கல் இருக்கு. அது இன்டர்னலா அதையே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது பிரச்சனை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா சசிகலா? பாண்டிச்சேரி மேம். பாண்டிச்சேரி, சொல்லுங்க சசிகலா. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, மனசுல வந்து எதையுமே நம்ம நினைக்கிறதுதான் நடக்கும் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நானும் வந்து இப்ப சமீப காலமா லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிராக்டிகலாவும் எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்றேன். ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே அதுக்கானது பண்ணுனேன். ஆனா பட் ஒரு 1.5 kg ஒரு 2 kg கூட குறைக்கிற மாதிரி இல்ல. அதுவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது நமக்கு. எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணி நான் குறைக்கிறேன்றாங்க. நம்ம ட்ரை பண்றோம், அதை விட அதிகமா எல்லாமே பண்றோம். மனசளவுலயும் அதை ஃபீல் பண்ணி பண்றோம். எல்லாமே சொல்றோம். பட் அதோட ரிசல்ட் வந்து அதுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது. வேற சில விஷயங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, இதுக்கு கிடைக்க மாட்டேதுன்றது நினைக்கும் போதே அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ எல்லாத்தையும் போயிடலாம். எல்லாரும் என்ன இப்படியா லைஃப் ஸ்டைல் வாழறாங்க, எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம மட்டும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இதை நினைச்சு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. உங்களோட பார்க்கும்போது சரி நம்ம இது எப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்க, எப்படி இதை மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்கு. அதுதான் மேம். கொலஸ்ட்ரால் இருக்கிறதால எனக்கு அந்த டேப்லெட் எடுத்துக்கிறதால கொஞ்சம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ், அந்த நீ பெயின் எல்லாம் இருக்குது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ஆகுது. இது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது ரிசல்ட் வரல அப்படின்றதால அதுதான் என்னோட பிரச்சனை. ஓகே, ஸோ நீங்க சொல்றது என்னன்னா அந்த ஒபீஸ்க்காக, அதாவது ஒபிசிட்டின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கு, அதனால நீங்க வந்து சில ஃபாலோ பண்றீங்க, அதுல வெயிட் ரெடியூஸ் ஆகலங்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இதை மத்தவங்க பண்றாங்க நம்ம ஏன் பண்ண முடியலங்கிற மாதிரி ஆட் ஆனா ஆகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபெட்டப் ஆயிடுறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்க ஸ்லிம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நீங்க நினைச்சபடி ஒரு 60 kg வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணி எப்படி இருக்கும்? இல்ல, என்னால ஒரு சில டே டு லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாம இருக்கும். அப்ப நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது அதெல்லாம் என்னால ஈஸியா செய்ய முடியும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீ பெயின் எல்லாம் வந்து கிளியர் ஆகும். வெயிட் ரெடியூஸ் பண்ணா ஒரு நீ பெயின் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படின்றத. கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுத்துக்க தேவையில்ல, ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுட் எல்லாமே மாத்தியாச்சு. இருந்தாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து இப்ப பாதிதான் கிடைச்சிருக்கு, ஃபுல்லா கிடைக்கல. எனக்கும் வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கணும், ஏன்னா அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. எடுத்துக்கிட்டாலும் அளவு கம்மியா எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு 10 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணாக்கா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து வராது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணம்.
ஸோ நீங்க வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டீங்க, ஸ்லிம் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணுவீங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு பெயின் இருக்காது, டேப்லெட் எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க சொல்றீங்க. ஆமா மேம். சூப்பர். அதை சீக்கிரம் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. தேங்க்யூ மேம். வெயிட் ஐ அம் வெயிட். கண்டிப்பா ஒரு 10 days எல்லாரும் எல்லாம் மாட்டோம். ஆமா மேடம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை மறுபடியும் வந்துட்டு என்னன்னா, சில நாள் நல்லா இருக்குது மேடம், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு ஃபீலிங்காவே இருக்குது. இல்ல நம்ம அதெல்லாமே சரி பண்ணலாம். ஏற்கனவே நான் அட்டென்ட் பண்ணேன் மேடம், அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, அவ்வளவு ஃபுல்லா எனக்கு வித்தியாசம் மாதிரி தெரியலையே. ஆகாத மாதிரி இருக்குங்களா? அது அதாவது நீங்க சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சூழல்கள் மறுபடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரக்கூடாது. அந்த சூழலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப சில சூழலுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆயிருவோம். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கத்துக்கிட்டோம்னா எல்லாம் சரியாகும். அது ட்ரை பண்றேன், நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாக்குறேன். அதோட போராடுற மாதிரி இருக்கு, சில சமயம் போராடுற மாதிரி இருக்குது. அந்த திங்கிங் வரும்போது போராடி இது பண்ற மாதிரி இருக்குது. இந்த தடவை நீங்க எல்லா 10 days அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுங்க. முத்துசெல்வி என் பேரு. முத்துசெல்வி சொல்லுங்க. எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கு. டயக்னோஸ் பண்ணி 5 years ஆகுது. அவங்க யூட்ரஸ் எடுக்க சொன்னாங்க, பட் நான் எடுக்கல. ஆனா எனக்கு பெருசா ப்ராப்ளமும் எதுவும் இல்ல. பட் அது எப்படி சரியாகுமா, கரையுமா? 5 years நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதான் அது கேட்கலாம். சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னு சொல்றீங்கல்ல, அதான் நீங்க அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே ஜாயின் பண்ணதுல. ஓகே, தேங்க்யூ முத்துசெல்வி. இதையுமே நீங்க வந்து சரி பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னா, இந்த 10 days எல்லாமே சால்வ் ஆயிருமா அப்படின்னா, இந்த 10 daysல நம்ம பிரைன் வந்து ஒரு புது பேட்டர்னுக்கு, புது ஃபார்முக்கு வந்து ரீக்ரியேட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் மேபி ஃபர்ஸ்ட் 2 sessions வந்து அவேர்னஸ் நான் சொல்லுவேன். செகண்ட் 2 sessions தான் லேர்னிங். அதுக்கு அடுத்த 2 sessions தான் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்தர் செஷன்ஸ் ஸ்லோவா வந்து சேஞ்சஸ் பாப்பீங்க. இந்த 10 sessionல கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ரிசல்ட்ங்கிறது நீங்க 1 month 2 months நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓ, ஓகே ஓகே, தேங்க் யூ. நான் தொடர்ந்து அட்டெண்ட் பண்றேன் இந்த 10 daysல. தேங்க் யூ. மேம் வணக்கம். என்னோட பேர் உதயலட்சுமி. நான் காஞ்சிபுரம்ல இருக்கேன், டீச்சரா இருக்கேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தற்செயலா எனக்கு முகநூல்ல உங்களுடைய பேஜ் கிடைச்சது. ஆக்சுவலா நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கவுன்சிலர் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. எம்ஏ சைக்காலஜி பண்ணிருக்கேன், பட் ப்ராப்பர் கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லி தற்செயலா உங்க பேஜ் கிடைச்சப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுடைய பதிவுகள் எல்லாமே எனக்கு புரியுது, ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேசிக்கா அந்த நாட்டு புரிஞ்சிருச்சு, நம்ம பிரச்சனைகளுக்கான காரணம். ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம், கண்டினியூ பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நீங்க இதை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலரா மாறணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நாங்க பண்ணணும்னு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. சோ வேற யாரும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேடம் குட் மார்னிங். என்னோட பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தான். இப்போ ஒரு அந்த கம்பெனில இருந்து ஒரு 9 months வேலை பார்த்தா, 7 months நல்லா இருந்தான். அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த கம்பெனில என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுல இருந்து யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான். வெளியில எங்கேயுமே போக மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட பேசாம இருக்குமா, நான் வீட்டை விட்டு நான் வெளியவே போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னை அங்க போய் இங்க போன்னு சொல்றீங்க. ஒரு ஏடிஎம்ல கூட ஒரு இது ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துப்பான்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிறான். அதனால அவனுக்கு கவுன்சிலிங் பண்றதுக்காக வேண்டி நான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வரலான்னு இருக்கிறேன் மேடம். ஓ அப்படிங்களா? ஓகே. ஸோ
நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. மேபி 1 or 2 பீப்புளுக்கு தெரியாம இருக்கலாம். நான் யாரு அப்படின்னா, நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கேன் சைக்காலஜில. முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இந்த உளவியல் சிகிச்சை அப்படிங்கிற அந்த முறை மூலமா உடல் நோய்களையும் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து கிளினிக் அப்படின்னா சேலம்ல இருக்கு. அதை தாண்டி நம்ம ஆன்லைன்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, மனசை நிம்மதியா வச்சுக்கிறதா. நம்ம வந்து மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட். ஆனா ஏன் நம்ம ஹெல்த் பத்தி பேசுறோம் அப்படின்னா, மென்டல் ஹெல்த்ல ஒர்க் பண்ணதுனாலதான் ஹெல்த் பத்தி பேசுறோம். இப்ப நிறைய பேர் வருவாங்க, டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி தான் சரி பண்ணுவோம். லாஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து 6 months ஆஃப் பேக் பெயின் சரியாயிடுச்சு, நான் 5 years ஆஃப் தைராய்டு சரியாயிடுச்சு, நான் 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கதை நாங்க கேட்டிருக்கோம். ஸோ அப்போ அது வந்து ரிசர்ச் பண்ணதான் தெரியுது, ஓ இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மனசுக்குள்ள ஓட விட்டு கவலைக்குள்ள போய் மாட்டி பதற்றத்துக்குள்ள இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இந்த உடல்ல இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது கடைசியா நம்மளுக்கு தெரியுது. இதை கடந்த 15 வருஷமா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதுக்கான எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணி அதையெல்லாம் இப்போ நான் ஃபேஸ்புக்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் உள்ள வரீங்க. ஸோ அப்போ இதுல நாங்க ரிசல்ட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணல, இதெல்லாம் ரிசல்ட் கொடுத்துட்டோம். இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் டயபெட்டிஸ்க்கு மருந்து மாத்திரை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி இல்லாம நம்மளோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவங்க ஆரோக்கியமா மாறி இருக்காங்க. ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க, அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்டா நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃப்ரீ பண்றதுனால இல்ல, முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். கோவிட் டைம்லயே வந்து 30 day மெடிடேஷன்றதை நான் ஸ்டார்ட் பண்ணி, அப்பவுமே வந்து அந்த கோவிட் ஃபியர்லாம் நிறைய பேர் இருந்தது, கோவிட் டெத் இருந்தது, அதுல இருந்து ரெக்கவர் ஆனாங்க. ஸோ இந்த ஃபீல்டு நான் வரதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் மட்டும்தான். நான் 2012 வந்து நான் டாக்டரேட் முடிக்கிறேன் சைக்காலஜில. அதுக்கு முன்னாடி 5 yearsமே வந்து நான் ஹெல்த்தை பத்தி தான் அதிகமா என்னோட சப்ஜெக்ட் சைக்காலஜி, ஹெல்த்தை பத்தி மட்டும்தான் அதிகமா நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இதுல மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத நாங்க டீப்பா போடுறதுனால எங்களால சொல்யூஷன் வந்து 2 to 4 செஷன்ஸ்ல கொடுக்க முடியும். நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, நீங்க இந்த டெக்னிக் எல்லாம் கத்துக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, ஒரு நிம்மதியை நீங்க கொண்டு வரதுக்கு என்னோட 4 செஷன் போதும். ஓகேங்களா? 4 செஷன்ல நீங்க எப்பவுமே நிம்மதியா இருப்பீங்க. அந்த நிம்மதியை டெவலப் பண்ணும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சூழல் உங்க கண்ட்ரோலுக்கு வரும். அந்த நிம்மதி இன்னும் நீங்க டெவலப் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சிலரோட பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த நிம்மதியை நீங்க இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்பவுமே நிம்மதியா இருக்கிறது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா, ஹெல்த் வைஸ்ல நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க. எந்த நோயும் உண்மை கிடையாது, அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதைய ப்ரூஃப் பண்றதுக்காக என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், என்னோட 3 குழந்தைகளை வந்து நான் சைல்ட் பர்த் வந்து ஹோம்ல பண்ணேன், வீட்லயே குழந்தை பிறப்பு. இது வந்து கம்ப்ளீட்லி மென்டல் ஹெல்த். இதுல வேற எந்த ஒரு விஷயமும் உள்ள இன்வால்வ் ஆகல. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அம்மாக்கு ஒரு பயமும் பதட்டமும் ஏற்பட்டுட்டாதான் அது பிரச்சனையா மாறுமோ ஒழிஞ்சு, பிசிக்கலா ஏதாவது பிரச்சனை தான் அந்த குழந்தைய வந்து காம்ப்ளிகேஷன் எடுத்துட்டு போகுமோ அப்படிங்கறது பிரேக் பண்ணுங்கிறதா என்னோட ஒரே ஒரு நோக்கம். அப்ப அந்த பயம் பதட்டம் எப்படி உருவாகுது? நம்ம கொடுக்குற சில டேர்ம்ஸ், இப்போ வந்து வாட்டர் பிரேக் ஆனா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் டேர்ம்ஸ். அதையெல்லாம் நான் பிரேக் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை ரொம்ப நேச்சுரலா நார்மலா பிறந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 12 years. அவங்களுக்குலாம் மெடிகேஷன் என்னன்னு தெரியாது. செகண்ட் பேபியும் அதே மாதிரிதான் வாட்டர் பிரேக் ஆகி 3 நாள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தாங்க. தேர்ட் பேபி வாட்டர் பிரேக் ஆகி நான் அடுத்த நாள் ஒரு 1 day ஈவெண்ட் ஃபுல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் குழந்தை பிறந்தாங்க. ஓகே, இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல கதைகள்ல தான் படிச்சிருக்கோம்னு நீங்க நினைக்கலாம். எல்லா பெண்களுக்கும் ஈஸி, எல்லா மனிதர்களுக்கும் ஈஸி. அப்ப ஏன் அது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம போகுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நமக்கு சொல்லி வைக்கப்பட்ட சில விஷயங்கள், இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், இது எல்லாமே நம்ம மனசு ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு அப்படி ஆக்கிடுது. நீங்களே பார்த்துப்பீங்க, இங்க ஒருத்தவங்க பாருங்க, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க மனசு அதே தான் யோசிச்சிருந்திருக்கும், அது சார்ந்துதான் அவங்க வந்து உணர்ச்சிகளை வெளியிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உடல் அதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் இதெல்லாம் ஈஸி. நீங்க ஆரோக்கியமா வாழலாம். எந்த நோய் பிடியிலையும் நீங்க மாட்ட வேண்டியதில்லை. நீங்க மாட்ட வேண்டியது அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம், உங்களோட வளர்ச்சி, உங்களோட சாதனை, அதுதான் உங்களுக்கு அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா மட்டும்தான் நகரணும். அதுக்கான டெக்னிக்கை தான் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக். ஓகேங்களா? இன்னைக்கான முதல் டெக்னிக். முடிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர்,
ஒரு பென் இல்லை ஒரு நோட் புக், ஒரு பென் எடுத்து வச்சுட்டு நீங்க அழகா எழுதலாம். நான் சொல்ற விஷயத்துல எழுதிக்கலாம். எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட கொஸ்டின் கேட்கறது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா தாட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அதாவது எண்ணங்களின் மேலாண்மை. இதெல்லாம் நீங்க கேட்டுக்கங்க. கேட்க சில கருத்துக்கள் உருவாகும். அதையெல்லாம் நம்ம கடைசியா டிஸ்கஷனுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது தாட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எண்ணங்களை நம்ம எப்படியெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது, எப்படி அதை மேலாண்மை செய்யறது அப்படிங்கிறது. இப்போ அப்படின்னா என்ன, தாட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அது எங்க ரிலீஸ் பண்றோம், அந்த தாட் எப்படி ரிலீஸ் பண்றோம், அது எந்த இடத்துல எக்ஸாக்டா அதிகமாகவோ கம்மியாவோ பதற்றம் கொடுக்குற மாதிரியோ பயம் கொடுக்குற மாதிரியோ கவலை கொடுக்குற மாதிரியோ உருவாகுதுங்கிற புரிதலை தான் நம்ம தாட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களை நீங்களே கவனிக்கிறது. நம்மளுக்கு தெரியும் நம்மள்ட்ட என்ன ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் லைட்டா போய் கவனிச்சோன்னா அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும். நம்மளை இந்த எண்ணம் கஷ்டப்படுத்துதா இல்ல சந்தோஷப்படுத்துதா, இல்ல இந்த சூழல் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு, சூழலை விட்டுலாம். இப்ப வந்து சூழலை தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களை சுத்தி நடக்கிற எல்லா சூழலை தள்ளி வச்சுக்கலாம். இப்ப நமக்குள்ள இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து வந்து என்னோட வீட்டுல எல்லாரும் என்னைய புரிஞ்சுக்கவே இல்லை, நான் சொல்ல வந்ததை கேட்கவே இல்லை, அது மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கலையா அதை தள்ளி வச்சிடலாம். இப்ப என்ன தோணுதுன்னா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது உங்களுக்கு கஷ்டமா படுத்துது, இது சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த தாட்டை தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் தாட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த டெக்னிக்கை எழுதிக்கிங்க. ரெண்டாவது, உங்களை நீங்களே கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது, அந்த எண்ணத்தை போய் பார்த்து அது என்ன ஃபார்ம்ல இருக்கு, அது உங்களை கஷ்டப்படுத்துதா இல்ல சந்தோஷப்படுத்துதான்றதை இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்சர்வேஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ், ஐடென்டிஃபைங் யுவர் தாட்ஸ். அந்த தாட்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும். எனக்கு வந்து நேற்றுலாம் குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு, எனக்கு மனசே சரியில்லை. குழந்தைட்டு அழுதுட்டே இருந்துச்சுங்கிறத நீங்க தள்ளி வச்சுக்கோங்க. இப்ப என்ன உங்களுக்குள்ள தோணுது, எனக்கு குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு, மனசே சரியில்லை. மனசே சரியில்லை, குழந்தை அழுதுட்டே இருந்ததுங்க. அது என்ன ஃபார்ம், இது கஷ்டப்படுத்துற ஃபார்ம். இந்த கஷ்டப்படுத்துற ஃபார்ம்ல உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்ததுன்னா அது பேர் இஷ்யூ பேஸ்ட் தாட், பிரச்சனை சார்ந்த எண்ணம். உங்களை எப்பெல்லாம் ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துதோ அந்த சூழலை இப்ப நீங்க தள்ளி வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரது அது எந்த விதத்துல உங்களுக்குள்ள கன்வே ஆகுதுன்னு பாருங்க. கன்வே ஆகும்போது அது என்னை கஷ்டப்படுத்துற ஃபார்ம்ல கன்வே ஆகுது அப்படின்னா அது பேர் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் எழுதிக்கங்க. நான் முடிஞ்சா உங்களுக்கு பிபிடி அது ரிலேட்டட்ல ஷேர் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இஷ்யூ பேஸ்ட் திங்கிங் இருக்கு இல்லைங்களா, இப்ப நீங்க பாடியில ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, நீங்க போறீங்க செக் பண்ணுறீங்க, அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கு. ஃபைப்ராய்டு இருக்குங்கிறது உங்களை கஷ்டப்படுத்துதா சந்தோஷப்படுத்துதா? ஃபர்ஸ்ட் உண்மையை தள்ளி வச்சுக்கோங்க. உண்மையை தள்ளி வைக்கணும். இதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற உண்மை இல்ல என்னை சுத்தி நடந்துட்டு இருக்கிறது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அது எப்படி கன்வே ஆகுதுன்னு பாருங்க. எப்படி கன்வே ஆகுதுன்னா, எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கு, எனக்கு என்னோட உடம்பு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபார்ம் எடுத்தீங்கன்னா இது ஒரு தாட்டு. இது வந்து இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை சார்ந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். இந்த புரிதலை கிடைச்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இல்லை அப்படின்னா அதை இன்னும் நான் கிளாரிஃபை பண்றேன். எனக்குள்ள ஓடுற எண்ணம் என்னை கஷ்டப்படுத்துதுங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணத்துக்கு இங்க சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா, இந்த எண்ணத்துக்கு இங்க சொல்யூஷன் கிடையாது. இந்த எண்ணத்தை ஸ்டாப் தான் பண்ணணும். ஸோ ஸ்டாப், அவ்வளோதான். STOP ஸ்டாப், அவ்வளோதான் எழுதி வச்சுக்கணும். இந்த எண்ணத்துக்கு இங்கே சொல்யூஷன் கிடையாது, இதை ஸ்டாப் தான் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிடணும். இது ஏன் ஸ்டாப் பண்ணணும், இது ஓட விட்டா என்ன ஆகும்? ஓட விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, சொல்றீங்களே உங்களுக்குள்ள போயிட்டு என்ன சொல்றீங்கன்னா, நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லை, உடம்புக்குள்ள ஒரே மாதிரி பெயினா இருக்கு. அது உண்மை. அதை தள்ளி வச்சுட்டு இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, எனக்கு உடம்பு கஷ்டமா இருந்ததுங்கிற அந்த எண்ணம் வந்து என்னை கஷ்டப்படுத்துதுங்கிற புரிதலுக்கு நான் வந்துட்டேங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இதை ஓட விட்டீங்கன்னா இப்பதான் என்ன பண்ணுது, மூளை இதை உள்வாங்கி இதே மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும்ன்றதை இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ ஓட விடக்கூடாது. அப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் அதுக்கு கிளாரிட்டி வேணும்னா யாராவது ஒரு சாட்ல வந்து எனக்கு புரியலன்றதை நீங்க எழுதுங்க, நான் உன்னை கிளாரிட்டி தரேன். இப்ப அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். ஓகேங்களா, இப்ப என்ன நடந்தது, இப்ப நம்ம ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லுவோம். இப்ப வந்து எனக்குள்ள ஓடுற ஒரு எண்ணம் என்னை கஷ்டப்படுத்துது, அது பேர் பிரச்சனை சார்ந்த எண்ணம்ங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு. அதை நான் ஸ்டாப் தான் பண்ணுங்கிறது
அப்படின்னா அடுத்த கட்டம். இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். என்ன வேணும்னா, நான் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க வந்து இந்த ஃபைப்ராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது இஷ்யூ பேஸ் தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வேணும்னா, நான் ஹெல்த்தியா இருக்கணும், நான் வந்து எந்த வேலையும் ஆக்டிவா செய்யணும், எந்த இடத்துலயுமே நான் வந்து ப்ரொடக்டிவா மாறணும், என்னோட சுத்தி இருக்கவங்களோட கலகலப்பா இருக்கும். இதான் வேணும். வேணுங்கிறத எடுத்துட்டு அதை நடக்கிற மாதிரியும் நடந்த மாதிரியும் உங்களுக்குள்ள எடுத்துட்டு போறது நீட் பேஸ்ட் திங்கிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன வேணுமோ வேணுங்கிறத நடக்கிற மாதிரியும் நடந்த மாதிரியும். இது இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்டா ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க பரம்பரையே நிறைய பேர் டயபெட்டிஸ்ல தான் ப்ராப்ளம் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த தாட் இருக்கு இல்லைங்களா, இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணும்? என்ன வேணும்னா, இன்னொரு 2 ஜென்ரேஷன் கழிச்சு உங்களோட அந்த குழந்தைய என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்க பரம்பரையே வந்து பாத்தீங்கன்னா 120 வருஷம் வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதான் வேணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஜென்ரேஷன் கழிச்சு அந்த குழந்தை வந்து, நாங்க 120 இயர்ஸ் வாழ்றோம், ஆனா எங்க ஊர்லயே வச்சு நாங்க மட்டும்தான் ஆரோக்கியமா வாழ்றதா பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் வந்து ஹெல்த்தியான பீப்புள் அப்படின்னு சொல்றது. நாங்க எப்பவுமே நிறைய விஷயங்களை ஈஸியா பண்ணுவோம், எங்களுக்கு சந்தோஷங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நடக்கணும். இதான் நடக்கணும். இந்த நடக்கணுங்கிறத வந்து நம்மளால அவ்வளவு ஈஸியா டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன வேணும்னு கேட்கணும். எனக்கு என்ன வேணும்னா, இப்போ அவங்க சொன்னதுக்கு இதெல்லாம் நடக்கணும். இன்னும் சிலர் இப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னா, குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பயம்? ஏதாவது ஆயிருமோங்கிற பயம். அப்போ என்ன வேணும்னா, இப்ப 2 மாசம் ஆச்சு, இப்ப 2 வருஷத்துல பேபியை வந்து அவங்க எப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க, ஒரு பேபி பர்த்டேலயோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன்லயோ, அந்த குழந்தை எப்படி துரு ஆக்டிவா இருக்கு, எல்லாத்துக்கூடயும் பேசுது, அழகா வேலை செய்யுது, அப்படிங்கிறது தானே வேணும். அதைய வந்து எடுத்துட்டு அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மனசுல கொண்டு வருது. ஓகேங்களா? சோ அதை மனசுல கொண்டு வரது பேரு தேவை சார்ந்த சிந்தனை. என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி நடந்த மாதிரி சொல்லும் போது மூளைக்கு அதுதான் மொழி. மூளைக்கு வந்து மொழிங்கிறது நம்ம என்ன நடக்கணுமோ அதை சொல்லும் போது அது ரிலாக்ஸ் ஆகும். என்ன நடந்துட்டு இருக்கோ நீங்க அதை கன்வே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா அது சார்ந்து மட்டும்தான் அதனால வேலை செய்ய முடியும். இயல்பா உடம்புக்குன்னு ஒரு தனித்திறன் இருக்கும், உடம்புக்குன்னு ஒரு வேலைகள் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணிடும். நீங்க என்னத்த சொன்னீங்களோ அதை மாத்திக்கும். ஸோ நம்ம எப்பவுமே பிரச்சனை சார்ந்து சொல்றதை ஸ்டாப் பண்ணணும். என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி சொல்லணும். அது பேர் தேவை சார்ந்த சிந்தனை. ஸோ இந்த இடம் வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். புரியலன்னா மறுபடியும் கேட்கலாம். ஒன்னும் இல்ல, பொறுமையா போகலாம். நீங்க எதுவுமே போட்டு மனசுல யோசிச்சிடாதீங்க. சூப்பர், புரிஞ்சிருக்கு. சிலருக்கு புரியாதவங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஏதாவது பேசணும்னாலும் என்கிட்ட பேசலாம். இப்போ மேடம், இந்த செகண்ட் அந்த பாட்டு சொன்னீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க முடியுங்களா? உங்களுக்கு அந்த பிரச்சனை சார்ந்த சிந்தனை புரிஞ்சிருச்சுங்களா? தேவை சார்ந்த சிந்தனை மாத்திரம் இன்னொரு தடவை வேணும். ஆமா, சூப்பருங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து எங்க வீட்டை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு வேணுங்கிறத செஞ்சு தர மாட்டேங்கிற. அப்போ என்ன ஓடுது மனசுக்குள்ள? அவங்க வீட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன், அவரை சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. ஸோ அதை நினைச்சு பார்க்கும்போது இது பிரச்சனை சார்ந்த சிந்தனை ஸ்டாப் பண்றோம். பிரச்சனை சார்ந்த சிந்தனை இதை ஸ்டாப் பண்ணிடும். என்ன வேணும்? ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்னா, நீ தான் உண்மையாலுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க, என் ஃபேமிலிக்கு நீ வந்து ரொம்ப கேரிங்கா இருக்க, என்னை நல்லா பாத்துக்கிற, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லைங்களா? சொல்லணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணும் இது நீங்க தான் கேட்கணும். இன்னும் என்ன சொல்லணும்ன்றத நீங்க இன்னும் அழகா டிசைன் பண்ணலாம். நம்ம நார்மலா இது இருந்தா நல்லா இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா இன்னும் என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ன்றத நம்ம இன்னும் உருவாக்கவே இல்லை. இன்னும் இருக்கு, நிறைய ஃபன் இருக்கு, நிறைய ஹாப்பினஸ் இருக்கு, வேற மாதிரி எல்லாம் பேசலாம், ஜாலியா இருக்கலாம். பட் அது என்னன்னால அவ்வளவு தூரம் நம்மளுக்கு அனுபவங்கள் கம்மி இல்லையா? அந்த மாதிரியான ஃபேமிலியில நம்ம ஏதாவது பார்த்துருந்தோம்னா, அவங்க ஏதாவது ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டிருந்தோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம உள்வாங்கிக்குவோம். இப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம திங்க் பண்றோம். இப்ப என்ன வேணும் அப்படின்னா, இவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு இவனாலதான் எல்லாம் ஜாலியா இருக்க, நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை டிசைன் பண்ணிக்கணும். டிசைன்னா அதை கரெக்டா ஃபார்மேட் பண்ணிக்கணும். அந்த ஃபார்மை தூக்கி உங்களுக்குள்ள ஒரு தடவை சிந்தனையா மாத்தணும். அது எப்படி மாத்துறது அப்படின்னா, இமேஜினேஷனுக்குள்ளதான் அது முடியும். ஏன்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. அது நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பழகிறது மட்டும்தான் அந்த சூழலை மாற்றும். மேடம், அப்படின்னா நம்ம ஒரு கனவான ஒரு உலகத்துல தானே வாழ்ந்துகிட்டே இருக்கோம்.
கனவேதான் இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு தானே. கனவான அதை வந்து நிஜப்படுத்த முடியாத ஒரு உலகம். அது கனவான உலகத்திலேயே எத்தனை நாள் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ நம்மளோட மூளை இருக்கு இல்லைங்களா, நம்ம இத்தனை நாள் கடந்து வந்தது எல்லாமே நம்ம பிரெயின் நமக்கு மேப் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நம்மளோட அம்மா அப்பா வாழ்ந்துட்டாங்க, அவங்க வந்து சில விஷயத்த நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க மூலியமா சில மொழியை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மொழிக்கு தகுந்த மாதிரி சில நிகழ்வுகளை அட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பர்சனோ இந்த சூழலோ இங்க குறை கிடையாது. நமக்குள்ள மூளை அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனை. சோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம புது பேட்டர்னை மாத்த போறோம். நாளைக்கே அதே மனிதர் அழகா பேசுறாரு, அதே சூழ்நிலை நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி மாறுது. ஓகே ஓகே, ஸோ டவுட் இருக்குன்னா நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, டக்குன்னு அன்மியூட் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. இந்த இடத்துலயே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா, நீங்க மறுபடியும் போய் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம், என்கிட்ட நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். பட் ஒரு புரிதல் கிடைச்சிச்சுன்னா நீங்க ரிசல்ட் பார்த்துருவீங்க. மேடம் இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு வந்து நல்லாதான் இருக்கு. நம்ம வந்து கனவு காணாக்க மறுநாள் அதே மாதிரி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அவங்க நினைக்கிறோம். ஆனா வந்து நம்மளால அதை வந்து ரொம்ப நேரம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்க முடியல இல்லையா. நினைக்கிறோம், அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரச்சனையான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்துடும். எனக்கு எங்க வீட்டுக்காரங்க நாளைக்கு என்ன இப்படி பண்ணுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, எனக்கு இது வாங்கி கொடுப்பாங்க, இங்க கூட்டு போவாங்க, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பட் ஆனா பிரச்சனைகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறதே தவிர இந்த கனவு நிலை வந்து அப்படியே மறைஞ்சு போகுது. அப்ப இத நாங்க எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது, பண்ணாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட் வர அளவுக்கு எங்களால பண்ண முடியலன்றதுதான் ஒரு இதுவே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம போறது இது குரூப் செஷன். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க எல்லாம் குரூப்பா இருக்கீங்க, நான் சொல்ற ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன். ஐ மீன் டு திஸ் ஃபீல்ட் ஃபார் மோர் தென் 20 years, 20 வருஷமா, ஆல்மோஸ்ட் 20 வருஷமா நான் வந்து நிறைய விஷயத்த பார்த்துட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதை அப்படியே நான் மக்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஆனா என்ன ஒரு உண்மை அப்படின்னா, நீங்க நல்ல ஸ்டேட்ல இப்போ உங்களோட வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்கு, அங்க எங்கேயோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உங்களால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண முடியும் ஈஸி. நீங்க ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ நீட் அ பர்சன். நீங்க இப்ப நாங்க இந்த மாதிரி பண்றோம், நீங்க ஒன்னா வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒன்னா வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, டிப்ரெஷன் என்னன்னாங்க, ஒரு பிரச்சனை வந்தா திங்க் பண்ணி பழகி அதுல இருக்க வழி உணர்ந்து பழகிக்கிறது. ஒரு பிரச்சனை வரும், அதை யோசிச்சு அதுல இருக்க வழி எடுத்து கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்றது, இதுதான் டிப்ரெஷன். டிப்ரெசிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேசுவாங்க. அப்ப நிறைய பேசணும், அவங்களுக்கு அதுக்கான ஃப்ரீடம் வேணும். அப்ப நீங்க பேச 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 நாங்க கொடுக்குற டெக்னிக்கை உங்க மூலம் அடாப்ட் பண்ணிடும். நீங்க ஸ்லோவா ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க என்னதான் இந்த மாதிரி செஷன் அட்டென்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு புரிதல் மட்டும்தான் கிடைக்கும். அதை நீங்க அப்ளை பண்றதுக்குன்னு நீங்க ஒன்னா போகணும். ஓகேங்களா, எல்லாருக்கும் இல்ல, சிலருக்கு. எல்லாருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதுலயே எல்லா ரிசல்ட்டையும் கொடுத்துருவேன். பட் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒன் சப்போர்ட் வேணுங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாசிபிள், 100% பாசிபிள். இந்த டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல வாழ்ந்துடலாம். நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், மறுபடியும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, அப்ப அந்த கண்ட்ரோல் வந்து அந்த அது பேர் ஃபார்முலா, ஜஸ்ட் ஃபார்முலா. என் மென்டல் ஹெல்த்தை நான் வந்து பாதுகாப்பா வச்சுக்குவேங்கிறதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. நீங்க போய் என்ன கத்துக்க போறீங்கன்னா, நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான ஃபார்முலாவை தான் கத்துக்க போறீங்க. அது வந்து ஒர்க் ஆகும். நீங்க வேணா மியூட் பண்ணிக்கங்க. உங்களை நீங்க கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மேம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் ஓகே இமேஜினேஷன்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். So how long it will take me? You need to learn all the techniques. In the session of 6th only you'll be getting to know how to work on your ideologies. நமக்கு தெரியாது நீங்க என்ன ஐடியாலஜி உங்களுக்குள்ள போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு, நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னிக். பிளைண்டா இந்த டெக்னிக்கை எடுத்துட்டு போகணும், உங்களுக்குள்ள அப்ளை பண்ணுவோம். ஆனா இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க சொன்ன மாதிரி
நம்மளுக்குள்ள. நீங்க இந்த question கேளுங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பதட்டம், ஆங்ஸைட்டி. என்னால ஒரு கொஸ்டின் கூட தெளிவா கேட்க முடியுமான்னு தெரியல. ஒரு குரூப்பா பார்க்கும் போதே ஒரு பயம் இருக்கு. பிளஸ் எனக்கு ப்ரீவியஸா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நான் ஐ எம் அவுட் ஆஃப் இட். நான் வந்து இதான் இருக்கணும் நான் முடிவு பண்ணி ஒரு வாழ்க்கை போகும்போது எல்லாமே அழகா போயிட்டு இருக்கு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அந்த பாஸ் டிப்ரெஷன் வந்து இப்ப சிவியர் ஹேர் ஃபால், ஒரு என் பொண்ணும் வீட்டுக்காரரும் ஹாப்பியா இருக்கும் போது கூட அவங்க கூட நான் அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்க முடியல. ஐ கான்ட் கம் அவுட் ஆஃப் இட் ஆக்சுவலி. இதெல்லாம் ஹீல் பண்ண முடியுமா? முடியும். ராதாவா உங்க பேரு? ராதா. ஓகே ராதா, இதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவீங்க. நீங்க ஒரு பதட்டம் ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு அப்படின்னு நீங்க ஓப்பன் பண்ணும்போது. நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சூழ்நிலை வரும்போது தானே நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம நல்லா பேசிட்டோன்றதுக்கு அப்புறம் தானே அந்த சந்தோஷம் வருது. எடுக்கும் போது அது வரல. ஸோ அந்த மாதிரி நீங்க இதுல உள்ள போய் நீங்க ட்ரை பண்ணி நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வரும். ஆக்சுவலா கிராஜுவேட் தான். பட் இவ்வளோ நாள் நான் 2009 பாஸ்ட் அவுட். இப்போ வரைக்கும் என்னால ஒரு ஜாப் போய் ஃபேஸ் பண்ண முடியலன்னா எனக்குள்ள அந்த ஃபியர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலும் என்னால ஷோ பண்ண முடியல. எனக்கு ஒரு வேலைக்கு போலையேன்ற ஸ்ட்ரெஸ்ஸுமே இப்ப அதிகமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டாப் லெவல் போகும்போது நம்ம எதுக்கு இந்த இதுல இருக்கோம், ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்ஸ், தாட்ஸ், அதுவே இப்ப எனக்கு டிப்ரெஷன் கொண்டு வருது. எனக்கு ஃபேமிலி பண்ண முடியல, இதெல்லாம் தாட்ஸ் வருது. இதெல்லாமும் ஹீல் பண்ண முடியுமா? ஆக்சுவலா பார்த்தேன். சொல்லுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சக்சஸ் அப்புறம் இந்த இது எல்லாமே வரும் அப்படின்னு சொன்னனால சரி, ஆக்சுவலா என் மைண்ட் அண்ட் பாடியை சிங்க் பண்ணணும், ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த செஷன் அட்டென்ட் பண்றேன். நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கு. ஓகே ராதா. ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக எங்களோட 1-on-1 செஷனுக்கு வருவாங்க இல்லையா? இப்போ எங்கள்கிட்ட நிறைய தெரபிஸ்ட் இருப்பாங்க, அவங்களாம் செஷன் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி எனக்கு டிப்ரெஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான சொல்யூஷன் வேணும். அந்த டிப்ரெஷன் எதனால உருவாச்சு அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. நிறைய ஸ்டோரிஸை வந்து அவங்க சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களை சார்ந்தவங்களோ உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களோ டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். எக்ஸ்டர்னலா, ஃபேமிலி கிடையாது. ஏன் எக்ஸ்டர்னலா நீங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் நீங்க அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவ்னு நாங்க சொல்லுவோம். இன்னொன்னு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னா அது இன்னொருத்தங்க எப்படி பார்ப்பாங்கன்ற அந்த ஃபீல்னால நான் சொல்றது ஸ்டாப் ஆகும் இல்லைங்களா? அதே சமயத்துல என்னை ஒருத்தங்க சொல்ல விட்டு கேட்கறாங்க, அவங்க அதை இன்னும் என்கரேஜ் பண்றாங்கன்னா நிறைய சொல்ல பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய சொல்லிடணும். நான் இந்த மாதிரி ஆச்சுங்க, என் வாழ்க்கையில எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிறைய சொல்லணும். தனிப்பட்டு போய் ஒருத்தங்களுக்கு வந்து ஃபுல்லா பேசும்போது அவங்க நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயத்தை நம்ம கத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துல வெற்றியாகும் அப்படின்னு. ஸோ அதனால என்னோட சஜஷன்ஸ் வந்து நீங்க இதை முடிக்கும் போது கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவீங்கன்றத நான் 100% நம்புறேன். நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேசணும் அப்படிங்கும் போது அதுக்கான சப்போர்ட்டையும் நான் பண்ணித்தரேன் நான் சொல்லுவேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து மேம் குட் மார்னிங் மேம். மேம் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் இப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா மேம், இதுலேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, ஜஸ்ட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மேம். மேம் ஆக்சுவலாக பிரச்சனை சார்ந்த எண்ணங்கள் வருது. ஸோ அப்படின்றப்போ அது வந்து நீட் பேஸ்டு கிடையாது. நான் எனக்கு நீட் பேஸ்டா நான் அதை கன்வே பண்ணிக்குன்னு சொல்றீங்க, ரைட்டுங்களா மேம்? இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் மேம். இப் ஐ வாண்டட் மணி, பட் ஐ ஹாவ் நோ மணி. பட் எனக்கு வந்து சூழ்நிலை வந்து எனக்கு மணி இல்லைன்றது தான். ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கன்வே பண்றேன், ரைட் ஹேண்ட் மட்டும் சொல்லுங்க மேடம். ஸோ ஐ வாண்டட் மணி பட் ஐ ஹாவ் நோ மணி. ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, எனக்கு நீட் பேஸ்டா நான் தாட் கன்வே பண்ணிக்க போறேன். எஸ், ஐ ஹாவ் எனஃப் மணி. ஸோ ஐ am a very peaceful. ஸோ அப்படின்றப்ப என் மைண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அது இல்ல நான் கன்வே பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா மேம்? என்கிட்ட இருக்கு, நான் கன்வே பண்ணிக்கிறேன். அப்படி நான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறப்ப பார்த்தா எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது 100% பாசிபிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேம். இது ரிசல்ட் இருக்கா மேம்? இதை நான் அப்ளை பண்றப்ப எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குங்களா மேம்?
எஸ் என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் மேடம். எனக்கு வந்து சேஞ்சஸ் தெரியுது. பட் எஸ் எனக்கு இல்ல. பட் நான் வந்து அதையே திங்க் பண்றப்ப எனக்கு அந்த நெகட்டிவ்லாம் வருது. வேணாம், நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் கன்வே ஆயிக்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் எனஃப் மணி, ஐ ஹாவ் இட்ஸ் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட வருது, என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் கன்வே பண்ணிக்கிறேன். பட் இது அப்ளை பண்றதுனால எனக்கு ஃபியூச்சர்ல சேஞ்ச் கிடைக்கும்ன்றது நான் நீங்க சொல்ல ஒரு தகவலா நான் எடுத்துக்கிறேன் மேடம். ரைட்டுங்களா மேம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத மறுபடியும் நம்ம ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்னா நம்ம திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இங்க கோல் வந்து நிம்மதி. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நிம்மதி போயிடும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எங்க வருதுன்னா, நீங்க மணி இல்லைங்கும் போது ஸ்ட்ரெஸ் வருது. ஓகே, ஸோ மணி இருக்குங்கும் போது ஸ்ட்ரெஸ் போயிருமா அப்படின்னா, நீங்க சொல்ற விதத்துக்கு தகுந்த மாதிரி பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். இப்போ நீங்க வந்து நம்ம வந்து ஒரு தாட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு மணியே இல்லை, மணியே இல்லைங்கிற ரியாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகும் பிரெயின்ல. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு பிரெயின் செல்னு வச்சுக்கலாம். அந்த செல் வந்து ஒரு மெசேஜ் கேரி ஃபார்வர்ட் பண்ணும். என்ன மெசேஜ்னா, மணியே இல்லை. அந்த செல் என்ன பண்ணுது, மணியே இல்லைங்கிற அந்த மீனிங்காகவே அந்த செல் உருவாயிருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு பிரெயின்ல. ஸோ ஒரு செல் இருக்கு உங்க பிரெயின்ல, அந்த செல் என்ன சொல்லியிருக்கு, மணியே இல்லை அப்படிங்கிற அந்த ஃபார்மை எடுத்துட்டு அந்த செல் உருவாயிருக்கு. அந்த செல் இப்ப என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுக்கு மணி இல்லாத சூழலையெல்லாம் அங்கங்க உருவாக்க போகும். அந்த ஒரு செல் வந்து ஓவர் திங்க்கும் பண்ணும். அதான் ஓவர் திங்க் என்னன்னா, நீங்க ஒரு செல்லை உருவாக்கிட்டீங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு மணி இல்லை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோட அது உருவாயிருக்கு. இப்ப அது உங்க பிரெயின்ல இருக்கு. அது உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக, அதாவது ஆர்கானிசம் எவல்யூஷன் கான்செப்ட். எப்போ ஒரு உயிர் தோன்றுதோ அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அது நிறைய வேலை செய்யும். அப்ப அந்த செல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதே அந்த செல்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணும். அப்ப அது சார்ந்த எண்ணங்களை கொடுக்கும். இப்ப வந்து நீங்க மணியே இல்லை, அப்போ இன்னொரு அர்த்தத்தை கொண்டு வரும். என்னன்னா, ஆமா நமக்கெல்லாம் மணி இருக்காது, நம்மளாம் இப்படிதான், அதுக்கு ஒரு செல் ஒண்ணு உருவாக்கும். அதை அட்ராக்ட் பண்ணி அது ஒரு நியூரல் நெட்வொர்க்காவே மாத்திக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஓவர் திங்கிங்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய யோசிப்போம். ஒண்ணு பிரச்சனைனா அது சார்ந்து யோசிப்போம். இப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சா, எனக்கு மணியே இல்லைங்கிறது ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரியான சூழல்களை நீங்க போய் மாட்டவும் செய்வீங்க. அது எப்படி உங்களுக்கு வரும்னே தெரியாது, வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, ஸ்டாப் அப்படின்னா அந்த செல்லை கிரியேட்டே பண்ண வேணாம்னு நம்ம சொல்றோம். ஸ்டாப்னா ஸ்டாப், அந்த எண்ணத்தையே உருவாக்கிறாதீங்க. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நான் உடனே நான் பணம் இருக்கிற மாதிரி யோசிச்சா நான் ஒரு வாழ்க்கையில பெரிய ஆயிடுவேனா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு பயன்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு ப்ரெஸ் வச்சிருக்கீங்க. அந்த ப்ரெஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு 10 கிளைண்ட்ஸ் 10 கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே வந்து யோசிச்சு பாக்குறீங்க, ஒரு 6 மாசத்துல உங்களோட 10 கிளைண்ட் இப்போ ஒரு 100 கிளைண்டா மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 100 கிளைண்ட் என்ன வேலை செய்றீங்க, ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை தெளிவுபடுத்தாம மூளை வந்து அதுக்கான ஃபார்மை கிரியேட்டே பண்ணாது. அர்த்தத்தை தெளிவுபடுத்தணும். நான் இன்னைக்கு வந்து 6 மாசம் கழிச்சு இந்த 100 கஸ்டமருக்கு இந்தந்த ப்ராடக்ட்ல நான் ஆட் ஆன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 6 மாசம் கழிச்சு இந்த 100 கஸ்டமர் எனக்கு ஒரு 1000 கஸ்டமர் கொண்டு வராங்க. இது எல்லாமே நான் வேகா தான் சொல்றேன். நீங்க தெளிவா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள கன்வே பண்றத ப்ராக்டிஸ் பண்ணும். அப்ப அந்த 1000 கஸ்டமரை நீங்க வந்து வச்சிருக்கீங்கன்னும் போது, ஒரு கஸ்டமருக்குன்னு நீங்க வச்சிருக்க அந்த ரேஷியோ இப்ப 10,000 1000 கஸ்டமரா மாறும்போது அதுக்கான எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு மாறும். அப்போ உங்களுக்கான இன்கம் எப்படி வருங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இங்க என்ன நடந்திருக்கு பிரெயின்ல, அதுக்கான செல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா நீங்க அதுக்கு அதோட கனெக்ஷனை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு இன்னுமே இதுல பதற்றம் இருக்குன்னா அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒரு புது செல்ல உருவாகாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கையே வரல, இன்னும் அதை யோசிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஃபீலே வரல. ஃபீலே வராம எல்லாம் கிரியேட்டே ஆகாது. அப்ப இதுக்குதான் நீங்க ரொம்ப டாமினேட் பண்ணுது அப்படின்னா அது ரிலேட்டட்ல மறுபடியும் இன்சிடென்ட் நடக்கும். அப்ப ஏன் நிறைய பேர் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நான் விஷுவலைஸ் பண்ணுங்க, எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒண்ணு பேசுது. அதை நீங்க ரிமூவ் பண்ணாம மேனேஜ் பண்ணாம இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடணும். ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஏன் வருது, நான் ஏதோ யோசிக்கிறேன், அது என்னை கஷ்டப்படுத்துது, தெரியாமே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்றதை மாத்திரம் ஃபர்ஸ்ட் நாள்ல எடுத்துக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ், எனக்கு எப்போ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு எண்ணம் வருதோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை மாத்திரம் நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்து சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி யோசிக்கணும்,
எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரியும் நடந்த மாதிரி யோசிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்போ இதுக்கான ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் மெத்தட் நான் சொல்றேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு எண்ணத்தை ஸ்டாப் பண்றதுங்கிறது எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்க கவனத்தை கொண்டு போய் உங்களுக்குள்ள வைக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆரம்பிக்கும். பிரீத்திங் கவனிக்கணும், பாடியை கவனிக்கணும். பிரீத்திங்கை கவனிக்கிறதுங்கிறத ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்குள்ள. ஓகேங்களா? முடிஞ்ச எல்லாரும் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க போகுதுன்றத கவனிச்சு பார்க்குறீங்க. அது ஸ்லோவாக உங்க பிரீத்திங்க்கு தான் போகிறத ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே அந்த பிரீத்திங் கவனிக்க கவனிக்க இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் மாத்திரம். அதுக்குள்ள அப்படியே உங்களோட ஃபோக்கஸை வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு காம்னஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. அது அப்படியே பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களோட கைகள்ல கால்கள் எல்லாம் ஒரு காம்னஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுறத ஃபீல் பண்றீங்க. அதே காம்னஸ் உங்க லைஃப்ல எங்கெல்லாம் அதிகமாயிருக்குன்றத அப்படியே செக் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலியில உங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன், உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கும் அங்க ஒரு காம்னஸ் இருக்கிறது இப்ப தெரியுது. அதே மாதிரி உங்களோட செல்ஃபா நிறைய இடத்துல உங்களோட மனசுல தேவையில்லாத எண்ணங்களை நீங்க ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் ஒரு காம்னஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு லைஃப், ஒரு மாதிரி ஹாப்பியா மாறி இருக்கு. இப்ப அப்படியே உங்களோட கவனம் உங்க பிரீத்திங் கொண்டு வரீங்க. அப்படியே உங்களோட கான்சன்ட்ரேஷனை உங்களோட ரைட் லெக்கு கொண்டு போறீங்க. ரைட் லெக்கோட லாஸ்ட் டோவை ஃபீல் பண்றீங்க. அப்படியே அடுத்த டோன்னு கவனத்தை அழகா உங்களுக்குள்ளேயே வச்சு அடுத்தடுத்த டோவையும் ஃபீல் பண்ணும்போது அப்படியே ஒரு டீப் காம் ஸ்டேட்லயே இருக்கிறத கவனிக்க முடியுது. அப்படியே அந்த டீப் காம் ஸ்டேட்ல நல்லா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு கவனம் ஒன்று உருவாகுது. இதை அப்படியே கவனிக்க கவனிக்க அது அப்படியே பில்ட் ஆகுது. என்ன வேணும் அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து பாக்குறீங்க. அது அப்படியே நடக்கிற மாதிரி உங்களால யோசிக்க முடியுது. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் லெக் கவனிச்சு லெஃப்ட் லெக்கோட ஒவ்வொரு விரலையும் ஃபீல் பண்ண ட்ரை பண்றீங்க. ஒவ்வொரு விரலையா கவனிக்க முடியுது. அந்த கவனிச்சு அதுக்குள்ள ஒரு அந்த இடத்துல ஒரு காம்னஸ் வருது. நல்லாவே தெரியுது. நம்ம உடம்புல நம்ம கவனிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி உருவாகுது. அதை இன்னும் டீப்பா ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று உருவாயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுதுங்கிறதையும் நீங்க ஃபீல் பண்றீங்க.
உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால மட்டும்தான் உருவாக்க முடியுங்கிறது இப்போ உங்களுக்குள்ள ஆழமா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. உங்களோட ரைட் ஹேண்டை மாத்திரம் கவனிக்க ட்ரை பண்றீங்க. ரைட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படியே உங்களோட கவனத்தை கொண்டு போய் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வச்சு அடுத்தடுத்த ஃபிங்கரில் அப்படியே மாற்றும் போது உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல், நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று உங்களோட காம்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியுது. எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை தாண்டி அது உங்களுக்குள்ள போகாது, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்திருக்கு. இதையுமே வேணும்னா மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், தேவையில்லை அப்படிங்கும் போது அதுக்கான அர்த்தத்தை கொடுக்காம இருக்கும்போதே அதை நம்மளை விட்டு விலகின்றதையும் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பிரீத்திங் மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே பிரீத்திங், அப்படியே லெஃப்ட் ஹேண்டை கவனிச்சு ஒவ்வொரு ஃபிங்கரையாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த கவனம் அதுக்குள்ளே அப்படியே அந்த டீப் காம் ஸ்டேட்குள்ளே போகும்போதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், உங்களுக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடைய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. அப்படியே பிரீத்திங் கவனிக்கிறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே பிரீத்திங் கவனிச்சு உங்களோட பாடிக்குள்ள ஹார்ட், லங்ஸ், அப்டமன் அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்றது தெரியுது. தாட் இல்லை அப்படின்னாலே ஆரோக்கியமாக தான் இருப்போம். அது நடக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா இன்னும் ஆரோக்கியமாக மாறுவோன்றது இப்போ தெரியுது. அப்படியே பிரீத்திங் கவனிக்கிறீங்க. பிரீத் இன், ரைட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட். மறுபடியும் பிரீத் இன், லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட். அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்ல ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க ட்ரை பண்றீங்க. அப்படியே இந்த காம் ஸ்டேட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சேட்ல ஷேர் பண்ணுங்க. மேடம் நான் அங்காளீஸ்வரிங்க மேடம். வணக்கங்க மேடம். என்ன பேருங்க? அங்காளீஸ்வரிங்க மேடம். ஓகே, அங்காளீஸ்வரி. ஆமாங்க மேடம். ஓகேங்க. நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். இப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க அங்காளீஸ்வரி? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேடம். அது உங்க கூட ஜாயின் பண்ணி அது நீங்க சொல்ல அது நம்ம அது பண்ணல ரொம்பவுமே ஒரு அற்புதமா இருந்துச்சுங்க மேடம். ஓகே ஓகே.
ஸோ உங்களுக்கான சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்களா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் தெளிவா வருதா உங்க மைண்ட்ல? ஃபோக்கஸ் பண்ண முடியுது மேடம். முதல்லயே உங்க கூட ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால இப்ப எனக்கு நீங்க சொல்றது நல்லா கொஞ்சம் புரியுதுங்க. நல்லா இருக்குங்க மேடம் ஜாயின் பண்ணது. நம்மளோட கோல் வந்து நம்ம எதை நோக்கி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும் நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இது ஜஸ்ட் இது ஒரு பாடி ஸ்கேன். தேவையில்லாத சிந்தனை கூட ட்ராவல் பண்ண வேணாங்கிற ஒரு அவேர்னஸ், என்ன வேணுங்கிறத மட்டும்தான் சிந்திக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ், இது ரெண்டு மாத்திரம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 50 சென்டென்சஸ் எழுதணும், என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நீங்கள் இன்னையிலேருந்து நாளைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களோட டோ டு ஹிட்டை கவனிச்சுட்டு, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி இப்போ யார்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்கனாலும் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை கவனிக்க முடியும் உங்களால். அப்போ ஜஸ்ட் ஒரு டோ, செகண்ட் டோ, தேர்ட் டோன்னு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா மைண்டில் அப்படியே கவனிக்க அதை மேபி கவுண்ட் பண்ணலாம். அதை கவுண்ட் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்கள் உங்களோட ஹெட் வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது மேபி ஒரு 20 கவுண்ட் வந்துச்சுன்னா இப்போ என்ன நடக்கணும்னு எழுதிக்கங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் 20 கவுண்ட் வரலாம், செகண்ட் டைம் ஒரு 30 கவுண்ட், தேர்ட் டைம் ஒரு 40 கவுண்ட், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான நீடு மேல இன்னும் கவனம் அதிகமாகும். என்ன நடக்கணுங்கிறதுல கவனம் அதிகமாகும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதுல தான் கவனம் இருக்கு. அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நடக்க வேண்டியதுல போறதுக்கான ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த 2 ப்ராக்டிஸையும் நீங்க பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சி இப்போ என்னன்னா கோல் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 செஷனில் ஹை சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, 100% பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு புது விதமான ஒரு முயற்சி அப்படிங்கும்போது ஈஸி கிடையாது. மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுறது, நீங்கள் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஆர்டிக்கல் ரீட் பண்ணியிருக்கீங்க, என்னோட பழைய கிளைண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ இந்த இடத்துல உட்காந்து கேட்குறீங்க. இது வந்து சாதாரணமாக எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மளோட நோக்கம் என்னன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்கும் ஃபீல் பண்ண வைக்கணும், எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும், நோய்ங்கிறதுக்குள்ள மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரே ஒரு முயற்சி தான். அதனால அட்டென்ட் பண்ணவங்க தான் அதை வந்து எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா நம்மளோடன்னு இல்லாம நம்ம நிறைய பேருக்கு எடுத்துட்டு போனோம்னா, இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச்ல இப்போ நீங்க ஒரு 50 பீப்புள் இருக்கீங்களா, நெக்ஸ்ட் பேட்ச்ல ஒரு 500 பீப்புள் வரணும். அப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துட்டு போய் சீக்கிரமா அதை ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். எப்பவுமே மற்றும் குழந்தைகளுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டே இல்லாம நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இதை நான் வாழ்ற வாழ்க்கையை எல்லாரும் வாழணுங்கிறத என்னோட ஒரே ஒரு ஆசை. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை எல்லாரும் வாழ முடியும். அதுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறவங்க மாத்திரம் இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் வந்துட்டு நல்லாவே இருக்கு. நான் இது ட்ரை பண்ணி பார்த்தது நல்லாவே இருக்கு, எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா, நம்ம இப்போ டோயில இருந்து ஆரம்பிக்கிறோம்னா அது ஒரு கண்டினியூஸா ஒரு ஃபாலோ அப் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து 5 விரலும் பண்ணணும்னா 5 விரலும் பண்ண மாட்டேன். நேரம் கணங்காலுக்கு போயிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து விரல பண்ற மாதிரி இருக்கும். விரல பண்ணோம்னா ஞாபகம் வந்து மேல தலைக்கு போயிருது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒழுங்குமுறை இல்லாம வருது. பிராக்டிஸ் தான். இதை வந்து நீங்க ரெகுலரா நமக்குள்ள சொல்லி வச்சுக்கிறது, நமக்கு கவனிக்க முடியுங்கிற அந்த கான்பிடென்ட்டை கொண்டு வர்றது. அப்புறம் நீங்க அப்படியே ஸ்லோவா 2 தடவை 4-5 தடவை பார்த்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்துடும். அது தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பண்ண உடனே வேற சிந்தனைகள் வந்துருது. வேற சிந்தனைகள் வந்து இதை ஸ்டாப் பண்ணி இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படி சொல்லி நினைச்சிருவேன். மற்றபடி சில நாட்கள் அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். அதை பண்ணி 10 மினிட்ஸ் ஆனோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் சாதிக்கலாம், யாரு கூட வேணாலும் பேசிக்கலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அது வந்துட்டு பண்ணிக்கலாம் தோணுது. ஆனா 2ஆம் நாள் அதை மறுநாள் அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவ்வளவுதானே, இவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான், இது பண்ணிதான் நம்ம இது பண்ணணும்னு தோணல, நம்ம வந்து சாதாரணமா அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வருது. அது மேல ஒரு வருது. இதெல்லாம் மாறும். ஏன்னா நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அந்த மோட்டிவேஷன் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் அதுவா மாறிடும். சில நேரம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா அதை கண்டுக்காம நீங்க வேணுங்கிறது கவனிக்கணும்.
இப்ப நீங்க வந்து ஒரு டிசிப்ளின் இல்லை, என்னால என்னையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறைய சிந்தனைகள் வருது அப்படிங்கிறதுலாம் கண்டுக்காதீங்க. அது இட்ஸ் ஓகே, அது இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைனா. அப்ப நகர்ந்து போகும்போது நாளைக்கு நான் ஃபுல்லா பண்ணுவேன், நாளைக்கு நான் தாட் எல்லாம் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது பண்ணுவேங்கிறதையுமே வந்து பண்ற மாதிரி ஃபீலா மாத்திக்கங்க, எல்லாமே மாறும். ஓகேங்களா?